ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆனியன் பக்கோடா தான் பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறோம். இதுக்கு 3 வெங்காயம், நறுக்கி வச்சது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போது நம்ம ஒரு பவுலில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் இந்த மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகம் எல்லாம் போட்டு கிளறிக்கிறோம். இப்போ இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் எல்லாம் இது மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி பிசைஞ்சு போட்டுக்கோங்க. அப்புறம் இதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி லேசாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒட்டி வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம பக்கோடாவுக்கு அப்படியே கிள்ளி கிள்ளி எடுக்கிற மாதிரி நம்ம இப்போ போடுறோம். அவ்வளோதான். நல்லா வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இப்போது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை நல்லா ஒரு டொமேட்டோ சாஸோடு வச்சு சர்வ் பண்ணுறோம். ஹேவ் a nice day. Thank you.